ஹாப்பி கிறிஸ்மஸ். சரி, ஓகே. இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. இந்த நாள் எப்படி போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு. வேலை ஆரம்பிச்சிருச்சு. புது சமையல் மாஸ்டர் அதிதீவிரமாக சமைச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு 2வது நாள். நான் ஊருக்கு போகிறேன்னு சொன்னதுலேருந்து முதலாளி ரொம்ப கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணுறாங்க. ரொம்ப டென்ஷன் ஆகுது. ரொம்ப மைண்டு வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஊருக்கு போகிறேன்னு சொன்னேன்ல, அதனால் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இதுக்கு முன்னாடிலாம் நம்மளை அப்படியே தாங்குனாங்களே. இப்போ கொஞ்சம் நம்மளை வந்துட்டு ரொம்ப டென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கு. பார்ப்போம். 2 வருஷம் ஓட்டியாச்சு. நேற்றுக்கு பெய்த மழை, அதான் இந்த தண்ணி எல்லாம். திரும்ப கடைக்கு போகிறேன். சும்மா காலைல வியாபாரம் முடிஞ்சிச்சு, வேகம் குறைஞ்சிச்சு. இப்போ சும்மா ஒரு ரவுண்ட்ஸ் மாதிரி ரவுண்ட் அடிக்கிறேன். இப்போ lagi training வேணும். மணி 12. இன்னும் 1 மணி நேரம் உள்ளே இருப்பேன். 1 மணிக்கு மேலே சப்ளையர் இல்லை. இன்றைக்கும் சப்ளையர் இல்லாமல் ஆள் கம்மியாக ரொம்ப கஷ்டமாக போய்கிட்டு இருக்கு. இதில் சூப்பர் 7ன்னு சொல்லி ஒரு மார்க்கெட் ஒன்று சொல்லுவோம்ல, அதோட குடோன் உள்ளுக்குள்ளே இருக்குது. இங்கே வெளியெல்லாம் வச்சுருக்குறாங்க. சப்ளையர் இல்லை. ரொம்ப மண்டை காஞ்சி போய்கிட்டு இருக்கு. வேலை ரொம்ப டஃப்பு கொடுக்குது. ரொம்ப கஷ்டமாக போய்கிட்டு இருக்குது. பார்க்கலையே, பார்க்காம போயிட்டுருக்காங்க. தேங்காய் முடிஞ்சிச்சு. தேங்காய் வாங்கணும். மேல் சோப்பு முடிய போகுது. மேல் சோப்பு வாங்கணும். காலையில் ஈர தலையில் கொஞ்சோண்டு தேங்காய் தடவிட்டு வந்தேன். இப்போ தலை காய்ச்ச உடனே தலை பரட்ட தலை மாதிரி ஆயிடுச்சு. இப்போ தேங்காய் வாங்கி தடவணும். ஓகே. எண்ணெய் வாங்கிட்டு போய்டுவோம் கையோட. இங்கே உள்ளே இருக்கக்கூடிய அந்த சூப்பர் 7ல் போய் வாங்கணும். அந்த மார்க்கெட்லனா 50 காசு குறைவு. ஆனால் நம்மளையே நம்பி கடை திறந்து வச்சுருக்காங்களா. இப்போ இவங்க கடையில் யார் வாங்குறது? அதனால் நம்ம இங்கே வாங்குவோம். பாருங்கள், எண்ணெய் பெரிய பாட்டில் வாங்க போகிறோம். இது வந்து 8 வெள்ளி 50 காசு.
வாங்கியாச்சு. இன்சைட் 2 பேருமே தேங்காய் தடவி இருக்கும். கோகனட்டா 2 பேருமே தேங்காய் தடவி இருக்கும். கொஞ்ச நேரத்தில் கண்ணெல்லாம் வந்துட்டு கண்ணெரிச்சல்லாம் போயிடும். ஹீட்டுங்க, 20 வேலை செய்கிறோம்ல, ரொம்ப டஃப் கொடுக்குது கண்ணெல்லாம். இவ்வளோ நேரம் கடையில் சாவடி வேலை, நான் சொன்னால் நம்புவீங்களா? செம வேலைங்க. இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு வேலை இருக்குது. நொந்து நூடுல்ஸ் சாப்பிட்டேன். அந்த அளவுக்கு வந்துட்டு டஃப் இந்த நாள். சப்ளையர் வேலை இன்றைக்கி ரொம்ப டஃப்பாக போச்சு. ஷபா, காலையில் ரொட்டி போட்டுட்டு ஈவினிங் வந்து சப்ளையர் வேலை பார்க்குறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் சப்ளையர் ஆள் கம்மியாக இருக்குது அப்படின்னும்போது காலையில் ரொட்டி போட்டுட்டு அவ்வளோ வியாபாரத்தில் அப்படியே துருசாக சப்ளையர் வேலை நிற்கணும் அப்படின்னா எப்படி திரும்ப இருக்கும்? நொந்து நூடுல்ஸாக போயிடணும். அப்படி தான் இருக்குது இப்போது. இன்னும் ஒரு அரை மணி நேரத்து வேலை விட்டால் போதும்டா. நான் அங்கேருந்து வேலை முடிஞ்சு வர்றதுக்குள்ளே போதும்னு ஆகிடுது. அதான் பிரச்சனை பார்த்துக்கலாம். ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க மாட்டேங்குது. சம்பளம் ஏற்றி தரல அப்படின்னும் போது 50 வெள்ளிக்கு தான் வேலை பார்க்குறோம். இன்னொரு 1.5 மாதத்தில் நம்ம போக போகிறோம் போது ஒரு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது வேலை செய்கிறதுக்கு. மண்டகாயுது. இப்போ இந்த செக்யூரிட்டி வேறு கார்டு இல்லாமல் போனால் எல்லாரும் நியாயம் பேசுவான். நண்பர்களே, விட்டா போதுண்டான்னு சொல்லி ரூமுக்கு வந்து சேர்ந்தாச்சு. எப்படி இருக்கு மலேசியா வியூ? வந்து என் இடத்துல உட்காரலான்னு பார்த்தா நான் எப்பவும் உட்காரக்கூடிய சீட்டில் எங்கள் சமையல் மாஸ்டர் பண்டாரி சொன்னேன்ல, அவரு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. பாப்பா உட்காரு, நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன் இல்லை நீங்கள் ரெஸ்ட் எடுக்க அப்படி சொல்லி முடிச்சிட்டேன். இங்கே பாருங்க உள்ளே போனிக்கிறார். நான் உள்ளே போகிறேன், நீங்கள் உட்காந்துருக்கேன், நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். உட்காருங்க. அங்கே போய் செல் பார்த்தீங்கன்னா அவன் பார்ப்பான், அப்புறம் முடிப்பான். சார்ஜ் இல்லை, செல் பார்க்க. சரி, ஓகே. நாலு கலராக பளபளன்னு மின்னுறீங்க கேரளாக்காரரோ. ஓகே, அவ்வளோதான். திரும்ப இன்னொரு டைம் வியூ பாருங்கள். நான் இதே தான் பார்க்க போகிறேன் இன்னும் ஒரு 2 மணி நேரத்துக்கு இங்கே உட்காந்து. நீங்களும் இன்னும் ஒரு டைம் பார்க்குறதுல தப்பு இல்லை. பாருங்கள் மலேசியா வியூவை. ஜூம் பண்ணி காட்டட்டுமா? எறும்புகள்லாம் வரிசையாக போகிற மாதிரி அணிவகுத்து சென்று கொண்டிருக்கின்றன இந்த வாகனங்கள். அனைவருக்கும் தேவைகள், எதிர்பார்ப்புகள், நோக்கங்கள். ஓ மை காட், அதி தீவிரமாக இந்த ரோட்டில் போய்கிட்டு இருக்காங்க. இப்போ நாம் இங்கே உட்காந்து ஒரு 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுப்போமா? ஓகே நண்பர்களே, இந்த நாள் முடிஞ்சிச்சு. லைவ் பண்ணி முடிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷம். இந்த லைவில் இன்றைக்கி நிறைய பேர் வந்தாங்க. நான் நிறைய பேர் பிளாக் பண்ணி வச்சுருந்தேன் யூடியூப்பில். என்னை வந்துட்டு பேடாக பேசினவங்களெல்லாம், ரொம்ப மோசமாக பேசினவங்க, ரொம்ப கேட்க முடியாத வார்த்தைகள் எல்லாம் பேசினவங்களெல்லாம் பிளாக் பண்ணி வச்சுருந்தேன். எல்லாரையும் அன்பிளாக் பண்ணிட்டேன். எதுவாக இருந்தாலும் சந்திப்போம். 1 மணி நேரம் செலவு பண்ணுறோம். யாராக இருந்தாலும் என்ன, அவங்களும் ஒரு கேரக்டர் தானே, மனுஷங்க தானே. பேசி தான் பார்ப்போம். இல்லைன்னா பேச முடியலன்னா நம்மளால் பிளாக் பண்ண முடியும். நம்மக்கிட்ட சொல்யூஷன் இருக்குது. திரும்ப தான் முயற்சி பண்ணுவோம்னு சொல்லி நான் நிறைய டைம் அது போல் அன்பிளாக் பண்ணுவேன். அதே போல் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ நான் எல்லாரையும் அன்பிளாக் பண்ணியிருக்கிறேன். எதுவும் பேட் கமெண்ட்ஸ் அதிகமாக வரல. நல்ல முறையில் பேசணும். நிறைய புது நண்பர்கள் கிடைச்சாங்க. ஜாலியாக இருந்துச்சு இன்றைக்கி லைவ். ஓகே, இன்றைக்கி 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் நான் லைவ் பண்ணியிருக்கேன். என்னோடய சப்ஸ்கிரைபர்களுக்கு கூட நான் நேரம் செலவு பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் முடிஞ்சிருச்சு. கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த நாள் திரும்ப நம்ம போய் வாழ முடியாது. அப்படிப்பட்ட இந்த பொண்ணான ஒரு நாளை நான் குடி இல்லாமல் கடந்திருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப பெருமைப்படுறேன். ஓகே, ஐ எம் ஹாப்பி. என்ன மாதிரி நீங்களும் இருக்கணும்னு நினைங்க. எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாடாதீங்க. ரொம்ப கஷ்டப்படுவீங்க மெல்லணுன்னா. ஓகே, பார்த்து பத்திரமா இருங்க. மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு. பாய்.